ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, ஏற்கனவே அந்த செவ்வாய் பகவானை பற்றி ஒரு வீடியோ போட்டோம். நாம் அது பெண்கள் ஜாதகத்தில் இருந்தால் செவ்வாய் பகவான் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் ஜாதகத்துக்கு மட்டும் அந்த வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அடுத்த பாட்டு இந்த செவ்வாய் பகவான் பொதுவாக ஆண் பெண் ஜாதகத்தில் இருந்தால் அவர் என்ன மாதிரிலாம் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம். இப்போ இந்த ஆராய்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பழனி ஞானதண்டாயுதபாணியை வணங்கி, இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த குருமார்களை வணங்கி, இந்த உலகிற்கே என்னை அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தையாரை வணங்கி இந்த வீடியோக்களை போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த செவ்வாய் பகவானை பற்றி ஒரு அரிய பொக்கிஷம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல 12 இடத்துல ஒரு இடத்துல இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, செவ்வாய் இருக்கும் இடம் ஒரு கோபங்கிறாங்க. ஏன்னா அந்த செவ்வாய் ஒரு கோபக்கார கிரகம்னு வச்சுங்களேன். அதனால் செவ்வாய் இருக்கும் இடம் ஒரு கோபம். இப்போ உதாரணமாக லக்கணத்துலேயே செவ்வாய் இருக்குது, ஒரு ஜாதகம் இருக்குது. என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, அந்த லக்கணாதிபதி கோபமாக இருப்பார், ரொம்ப கோவப்படுவார், டென்ஷன் ஆவார், ஷார்ட் டெம்பர், டக்குன்னு கோபம் வந்துடும். அந்த மாதிரி அமைப்பு. சரி, 3ஆம் இடத்துல இருக்குது, இதுக்கு என்ன சார் பலன் அப்படின்னா, 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரத்தை சொல்லும், மாமனாரையும் சொல்லும். மாமனாரும் 3ஆம் இடம் தான், இளைய சகோதரன் 3ஆம் இடம் தான். இவங்களாம் ஒரு கோபக்காரராக இருப்பாங்க. கேட்டிங்கன்னா ஆமாம் சார், எங்கள் தம்பி பயங்கர கோபம், எங்கள் மாமனாருக்கும் கோபம் வரும் அப்படிம்பாங்க. 3 செவ்வாய் இருந்தால். அடுத்தது 4 செவ்வாய். இப்போ 4 செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணுன்னா, அவங்க அம்மா தாயார் ரொம்ப கோபக்காரராக இருப்பாங்க. நான் ரொம்ப எதுக்கெடுத்தாலும் டக்குன்னு கோபம் வர்றது, இந்த மாதிரியான அமைப்பு அவங்க அம்மாவுக்கு இருக்கும். 4. அடுத்து 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. 5னா அவரோட பிள்ளைகள், அவரோட முதல் குழந்தை கோபக்கார குழந்தையாக இருக்கும். சரி, அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடம் மனைவியை குறிக்கும். அப்போ மனைவி ஒரு கோபக்கார மனைவியாக அவங்களுக்கு வருவாங்க அப்படிங்கிறத அந்த 7 செவ்வாய் இருக்கிறது சொல்லும். அடுத்து 9 செவ்வாய் இருக்குது. என்ன சார் பண்ணோம், அவங்க அப்பா ஒரு கோபக்காரர். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அப்பா கோபக்காரர். 11 செவ்வாய் இருக்குது. 11 செவ்வாய் இருந்தால் அவங்க மூத்த சகோதரம் அல்லது சகோதரி ரொம்ப கோபமாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். கோபக்காரர், டக்குன்னு கோபம் எடுத்து பேசிடுவாங்க. இந்த மாதிரியான ஒன்று. அதே 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அவங்க மாமியார் கோபக்காரியாக இருப்பாங்க. வரக்கூடிய அந்த மாமியாராக இருந்தாலும், ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய மாமியார் ரொம்ப கோபக்காரராக இருக்கும். அவங்ககிட்ட கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் பண்ணி போய்க்கணும். இதை தான் அந்த செவ்வாய் இருக்கிற இடம் உணர்த்துதுன்னு வச்சுங்களேன். இது செவ்வாய் இருக்கிற இடம் ஒரு கோபம். சரி சார், செவ்வாய் இருக்குது, அது பார்வை செய்ய இடம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய்க்கு தான் விசேஷமான பார்வை 4ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் கொடுத்துருக்காங்க. 4, 7, 8 மொத்தம் 3 பார்வை செவ்வாய் பகவானுக்கு. 4, 8 விசேஷமான பார்வைன்னு வச்சுங்களேன். சரி, செவ்வாய் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் ஒரு மிஸ்டேக் பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1ல் இருந்தாக்கா 4ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ 4ங்கிறது அவங்க அம்மா. அப்போ அவங்க அம்மாவை கொஞ்சம் பாதிப்படையன்னு வச்சுக்கீங்களேன். அதாவது என்னன்னா, ஒரு ஆரோக்கியம் சார்ந்து அவங்க அம்மாவுக்கு 4ஆம் இடங்கிறது, அவங்க அம்மாவுக்கு 4ஆம் இடங்கிறது இதயத்தை சொல்லும். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை பாதிக்க வைக்கும். அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த செவ்வாய் இருக்கிற இடம் கோபம்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த இருக்கிற இடம் தன் உடம்புல ஒரு இயந்திரத்தை சொல்லும். செவ்வாய்ங்கிறது ஒரு இயந்திரம். அப்போ சப்போஸ் செவ்வாய் ஒருத்தருக்கு 1ஆம் இடத்துல இருக்குது, அதாவது லக்கணத்தில் இருக்குது, 2ஆம் இடத்துல இருக்குது, அல்லது 3ஆம் இடத்துல இருக்குது. இது 3 இடத்துலையும் ஒரு ஜாதகருக்கும் ஜாதகிக்கும் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணும்னா, அது தலை சார்ந்த பகுதி. 1னா லக்கணம் தலை, 2னா கண்ணு பல்லு, 3னா காது. இப்போ இந்த 3 விஷயத்தில் இந்த செவ்வாய் இருந்ததுன்னா, ஏதாவது ஒன்றா தலையில் தையல் போடுற மாதிரி இருக்கும் அடிபட்டு, இல்லை அப்படின்னா கண்ணுக்கு ஏதாவது கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா பல்லுக்கு கிளிப்பு போட்டு சரி பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லைன்னா பல்லு ஒரு சொத்த பல்ல அடைக்கிறது, ரூட் கேனல் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு இயந்திரம் உபயோகப்படுத்துவாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்தது 3ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, 3 தான் காது. அப்போ இந்த ஜாதகர் அல்லது ஜாதகரை சார்ந்த உறவினர்களுக்கு காது சார்ந்த பிரச்சனை வரும். காதில் இயரிங் மிஷின் வச்சுக்கிறது,
இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதான் செவ்வாய் இருக்கும் இடம் ஒரு இயந்திரத்தை சொல்லணும்னு வச்சுங்களேன். சரி, அடுத்தது 3 4 4ஆம் இடத்துல இருக்குது. என்ன சார் பண்ணோம் அப்படின்னா 4 தான் வந்து நம்மளுடைய ஹார்ட்டு, இதயம். அப்புறம் இப்போ இளமையில் ஆரோக்கியமாக இருக்காங்க, ஒரு கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா வந்து 4ஆம் இடம் தான் இதயம். அப்போ இதயத்தில் ஒரு மிஷினு ஸ்டண்ட் வைக்கிற மாதிரி வரும்னு வச்சுங்களேன் 4ஆம் இடம். அடுத்தது 5ஆம் இடம். 5னா அந்த மேல் வயிறு, இந்த சார்ந்த இடம். 6ஆம் இடம் வந்து அடி வயிறு. அப்போ 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா அடி வயிற்றில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒட்டுக்குடல், இது மாதிரி ஏதாச்சும் ஒரு அறுவை சிகிச்சை, அதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், பண்ணி அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும். 7ஆம் இடம் வந்து மர்மஸ்தானம். அப்போ அந்த இது யூரினரி பிரச்சனை ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால். 8ல் இருந்தால் அவங்களுக்கு தான் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு தான் மேக்சிமம் அந்த இது மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது. முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனை வந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வருதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரி, அடுத்தது 9 10 11 12 இதில் வந்து என்ன சார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால் சார்ந்த பிரச்சனை, அதாவது கால் ஒடிகிறது, கால் தையல் போடுறது, கால் எலும்புக்கு வந்து அந்த ஸ்க்ரூ பண்ணுறது, அதை மெட்டல் பிளேட் வைக்கிறது, இந்த விஷயமெல்லாம் வந்து அந்த அமைப்பில் இருந்த செவ்வாய் வந்து ஏற்படுத்துதுன்னு வச்சுங்களேன். அதனால் வந்து நம்ம அதுக்குண்டான பரிகாரம்லாம் அந்த ஆலயம்லாம் தொழுதுகிட்டு வந்தோம்னா கொஞ்சம் இந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் நம்ம சால்வ் ஆகலாம். இது நான் சொல்கிறேன், இதுக்கு என்ன கோயில் போடணுன்ட்டு இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன், அதுக்கு ஒரு பரிகாரம். அடுத்தது இப்போ இந்த செவ்வாய் பார்க்குற இடம் ஒரு விசேஷம்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ செவ்வாய் வந்து 4ஆம் பார்வை தான் ஒருத்தரோட படிப்பை தீர்மானம் பண்ணுது. அதாவது இந்த செவ்வாய் வந்து பார்க்குற 4ஆம் இடத்தோட அமைப்பு தான் உங்களுக்கு அந்த படிப்பையே வந்து தீர்மானம் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். உயர்கல்வி ஏன்னா இயந்திரம் படிக்கலாமா, கம்ப்யூட்டர் படிக்கலாமா, மெடிக்கல் படிக்கலாமா, அல்லது வந்து இந்த சோசியல் சயின்ஸு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி படிக்கலாமாங்கிறது வந்து செவ்வாய் 4ஆம் பார்வையை வந்து தீர்மானம் பண்ணுது ஒன்று. அடுத்தது செவ்வாயோட 7ஆம் பார்வை மனைவியையும் நம்ம வரக்கூடிய கூட்டாளியையும் அதுதான் தீர்மானம் பண்ணுது. இந்த 2 பார்வைக்கும் வந்து அவ்வளோ ஒரு விசேஷம். சரி, இப்போ லக்கணத்திலே இருக்குது, அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்க்குது. என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தா அது வந்து தாயாரினுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்குது. 2ல் இருக்குது. 2ல் இருந்தால் 4ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்த்தோம். 5 தான் குழந்தை. அப்போ குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குது. சரி, 3ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 3ஆம் இடத்துல தான் 6 பார்க்கும். அப்போ 6ங்கிறது கடன் நோய் எதிரி. அப்போ 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாக்கா வந்து கவனமாக இருக்கணும். கடன் அல்லது நோய் எதிரி வரும். கடன்லாம் அதிகமாக வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த செவ்வாய் வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதிகமான கடனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் ஒன்று. அடுத்தது 4ஆம் இடத்துல இருக்குது. இது வந்து 4ல் இருந்தாக்கா 4ஆம் பார்வையை வந்து 7ஆம் இடத்தை பார்க்கும். இப்போ இது மனைவி சார்ந்த விஷயம், தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்தில் வந்து பிரச்சனை பண்ணும். இதில் நம்ம கவனமாக இருக்கும். அடுத்தது 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல இருந்தால் 8 பார்க்கும். அப்போ ஒரு ஆயில் பயம் இருக்கும். 5ல் செவ்வாய் இருந்துன்னா 4ஆம் பார்வையை 8 பார்க்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆயில் பயம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஆயிலை பற்றி பயந்துக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த உயில் சொத்து சார்ந்த பிரச்சனை ஏதாவது வரும். யாராவது ஒருத்தர் உயில் எழுதி வச்சுருப்பாங்க, அந்த சொத்தில் ஒரு சிக்கலை அனுபவிக்க வேண்டி வரும்னு வச்சுங்களேன். இது 5ஆம் இடத்துல இருந்தால். அடுத்தது 6ஆம் இடத்துல இருந்தால் 9 பார்க்கும். இது தந்தையாருக்கு ஒரு கண்டத்தை உருவாக்குதுன்னு வச்சுங்களேன். 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து தந்தைக்கு கண்டத்தை உருவாக்குது. அடுத்தது 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணுது சார் அப்படின்னா 7ல் இருந்துன்னா 10 பார்க்கும். 10 வந்து கர்ம புத்திரன் சார்ந்த ஒரு பிரச்சனை, அதாவது தலைமகன், இதை தான் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்தது மாமியார். 10ஆம் இடம் தான் மாமியார். மாமியாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, கவனமாக இருங்க, அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இந்த செவ்வாய் பகவான் வந்து எச்சரிக்கிறார்னு வச்சுங்களேன். அடுத்து 8ல் இருக்குது. 8ல் இருந்தால் 11 பார்க்கும். அப்போ 11ஆம் இடங்கிறது வந்து சித்தப்பாவை சொல்லும். அடுத்தது மூத்த சகோதரன், மூத்த சகோதரி, இவங்களெல்லாம் சொல்லும். அதனால் வந்து அந்த மூத்த சகோதரன் சகோதரி சார்ந்ததில் ஒரு ஆரோக்கிய குறைபாடு பிரச்சனை இருக்கும். ரெண்டாவது அந்த 11 பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கு 11ஆம் இடம் தான் அபிலாசைகள். அதான் நம்ம வாழ்க்கையில் வந்து அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு அபிலாசையாக ஒரு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அபிலாசைகளை வந்து அவங்க நிறைவேறாது. கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கணும். இதுதான் அந்த அமைப்புன்னு வச்சுங்களேன். 8ல் இருந்தாக்கா. அடுத்தது 9ல் இருக்குது. 9ல் இருந்துன்னா 12 பார்க்கும். அப்போ 12ஆம் இடங்கிறது ஒரு
விரைய செலவு விரயமாக வருது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் வைக்க முடியறதில்ல. இதான் சார் என்னங்க நிறைய வருமானம் பண்ணுறோம், ஆனால் வந்து ஒன்றும் மிச்சம் கட்ட முடியல, வரவுக்கு மேலே செலவு வந்துடுது இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு முதல் சொத்தை வந்து அவங்க விரயம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முதல் சொத்து விரயம், அதை விற்றுட்டு மறுபடியும் அடுத்தது வாங்கிறது, இதுதான் சிறப்பு. இப்போ அந்த 9லேருந்து விரைய செலவு பண்ணுது. அடுத்தது வந்து தந்தை வந்து ஒரு கோபமாக இருக்கிறாரு. அப்புறம் அந்த 12ஆம் இடங்கிறது தான் அவங்களுக்கு வந்து தூக்கம். அந்த தூக்கத்துலேயும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிருந்துச்சுங்களேன், தூக்கத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. அடுத்து 10ல் இருக்குது. 10ல் இருந்துன்னா 4ஆம் பாரியை வந்து லக்கணத்தையே பார்க்கும். அப்போ இந்த ஜாதகருக்கே வந்து குழந்தை சார்ந்தது சொத்து சார்ந்த பிரச்சனை வந்து இவங்களுக்கு வருது. அடுத்து 11 இருக்கிறத வந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. 11ல் இருந்தால் 2ங்கிறது குடும்பம் வருமானம் இதெல்லாம் சொல்லும். அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற தன்மை, வருமானம் வந்து நிறையா வர்றதில்ல, பிரேக் ஆகி வருது. அதை தடைப்பட்ட வருமானம்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இதாக ஆகுது. 12ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருந்துனாக்கா 3 பார்க்கும். 3ங்கிறது வந்து ஒரு ஆண்களுக்கு வீரிய சம்பந்தமான பிரச்சனை, அதே பெண்களுக்கு வந்து 9ஆம் இடம் கர்ப்பஸ்தான பிரச்சனை. அப்போ 12ல் இருக்கிற செவ்வாய் வந்து 3 பார்க்கறதுனால ஆண்களுக்கு வந்து வீரிய பிரச்சனை இருக்குது. இதை வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும்னு வச்சுங்களேன். இதுதான் சிறப்பு. இருந்தாலும் வந்து இந்த பிறப்பு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் எந்த ராசியில் இருக்குதோ 12 கட்டம் இருக்கும். 12 கட்டத்தில் ஏதோ ஒரு ராசியில் ஒருத்தருக்கு பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும். இப்போ உதாரணமாக வந்து ஒருத்தருக்கு மேசத்துலேயே செவ்வாய் இருக்குது சார், ஆட்சி பெற்று இருக்குது. இவங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, மேசங்கிறது செவ்வாயோட வீடு, அப்போ அங்கேயே இருக்குது. அப்போ முருகரை வந்து செவ்வாய்க்கிழமை போய் இவங்க வழிபட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு கெயின், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அடுத்தது ரிஷிபத்தில் இருக்குது. இவங்க எப்போ சார் போகணும், இவங்க வெள்ளிக்கிழமை போகணும். ஏன்னா ரிஷிபங்கிறது சுக்கரனுக்கு உண்டான கிழமை வெள்ளி. அடுத்தது புதன் மிதுனத்தில் இருக்குது. இவங்க புதன்கிழமை வந்து முருகரை போய் வழிபடணும். அடுத்தது கடகத்தில் செவ்வாய் இருக்குது. இவங்க திங்கக்கிழமை போய் முருகரை வந்து வழிபாடு செய்யணும். அடுத்தது சிம்மத்தில் செவ்வாய் இருக்குது. இவங்க ஞாயிற்றுக்கிழமை முருகர் வழிபாடு சிறப்பு. கன்னியில் செவ்வாய், இவங்களும் புதன்கிழமை வந்து முருகர் வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பு. எதாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும்னு வச்சுங்களேன். பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குதோ அதே கிழமையில் போய் நம்ம அந்த முருகரை வழிபடும் போது நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுது. அடுத்தது துலாத்தில் இருக்குது. துலாத்தில் இருக்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை. விருச்சிகத்தில் இருக்குது, இவங்க செவ்வாய்க்கிழமை. தனுசில் செவ்வாய் இருக்குது, இவங்க வந்து வியாழக்கிழமை போகணும், அதுதான் பெஸ்ட்டு. அடுத்தது மகரம் கும்பம். 2ல் எதில் சனி இருந்தாலும் சனிக்கிழமை போய் முருகப்பெருமான் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மீனத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க வந்து வியாழக்கிழமை போகணும். இந்த மாதிரி அமைப்பு வந்து போய் முருகரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த செவ்வாய் பகவான் வந்து நீச்சம், அஸ்தமனம், திதிசூனியம், 6-8க்கு போகிறது, அல்லது ராகு கேதோட இணையிறது, அல்லது செவ்வாயோட கேது இணையிறது, இது எல்லாமே செவ்வாய்க்கு தான் பலவீனம். அந்த இணையிற கிரகத்துக்கு பலவீனம் கிடையாது, செவ்வாய்க்கு தான் பலவீனம். இப்போ என்ன சார், இப்போ இந்த மாதிரி இருந்தால் என்ன சார் பண்ணால், அந்த செவ்வாயான காரகத்துவம் வந்து நமக்கு சீக்கிரம் கிடைக்கிறதில்ல. செவ்வாய் வந்து பலவீனம் ஆயிட்டாவே, செவ்வாய் தான் பூமிக்காரகன், ரத்த சம்பந்தப்பட்ட உறவு, உடம்புல ஓடுற ரத்தம், இது எல்லாமே இந்த செவ்வாயை தான் குறிக்கணும்னு வச்சுங்களேன். அப்போ அந்த செவ்வாய் பகவான் பலவீனமாகும்போது இவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ என்ன சார் பண்ணலாம், இப்போ இந்த மாதிரி செவ்வாய் வந்து 6-8க்கு போயிடுச்சு, அல்லது வந்து கேது ஓட இருக்குது, அல்லது சனியோட இருக்குது, அல்லது ராகுவோட இருக்குது, இது வந்து பர்த்து பிறந்துட்டோம், என்ன பண்ணுறது? இதுக்குண்டான கோயில் பரிகாரம் எதாவது இருக்கான்னா இருக்குது, நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு லக்கணத்திலேயே செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க, இவங்க வந்து இந்த உள்ளூரில் வந்து மாரியம்மன் காளியம்மன் பண்டிகை நடக்கும். இவங்களுக்கு வந்து லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க வந்து தலைப்பகுதின்னு சொல்லுவாங்க. அப்போ தலை மேலே நெருப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி பரிகாரம் என்னென்னா, அக்கினி கிரகம் எடுக்கிறது சிறப்பு. அடுத்தது 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருக்குது. இவங்க வந்து அந்த பூச்சட்டி எடுக்கிறது, அதாவது அந்த நெருப்பு இருக்கிற சட்டியை வந்து அப்படியே ஏற்றிட்டு போய் அந்த அம்மனை சுற்றி வந்து வைப்பாங்கன்னு வச்சுங்களேன். இதான் பூச்சட்டியை ஏந்துறது. செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் இருந்தால். அடுத்தது செவ்வாய் பகவான் 12ல் இருந்தால் இவங்க வந்து பூ மிதிக்கணும், அதாவது அந்த அக்னி குண்டன்னு சொல்லுவாங்க. அப்போ அக்னி குண்டம் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது இவங்களுக்கு பாதத்தில் நெருப்பினால் கண்டம், மின்சாரத்தால் கண்டம், இப்படியெல்லாம் ஒரு ரூல் இருக்குது.
அப்போ அது எப்படி சார் நிவர்த்தி ஆகும் அப்படின்னா, நீங்கள் உள்ளூரில் வந்து மாரியம்மன் பண்டிகை, காளியம்மன் பண்டிகை அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூ போடுவாங்க. அது அக்னி குண்டம் மிதிக்கிறதுன்னு. இந்த அக்னி குண்டம் மிதிக்கும் போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருது. அந்த செவ்வாயால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்லை. ரொம்ப ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கு. அடுத்தது வந்து இதுக்கு என்ன வேறு இதை விட்டால் வேறு என்ன சார் பரிகாரம் அப்படின்னாக்கா, ரத்த தானம் கொடுக்கலாம். செவ்வாய் பலவீனமானவங்க வந்து ரத்த தானம் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது சிவப்பு முள்ளங்கி போட்டு பருப்பு சாதம், அதாவது சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க. சிவப்பு முள்ளங்கி போட்டு சாம்பார் சாதம் செஞ்சு அதை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு அன்னதானமாக கொடுக்கும்போது செவ்வாயோட பலம் வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்குது, சிறப்பாக இருக்குது. அடுத்தது சிகப்பு நிற பூ கொடுக்குற செடி, சிகப்பு நிற பழம் கொடுக்குற செடி, அப்போ அரளி, மாதுளை, இந்த செடியெல்லாம் வச்சு நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்தும் போது இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. செவ்வாய் நல்லா பலமாகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ செவ்வாய் பலவீனமானவங்களுக்கு இந்த 2 செடியை வளர்த்தும் போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. செடி நல்லா பெருசாகி பூ பூத்து காய் காய்க்கும் போது அந்த பூவையும் அந்த பழத்தையும் வந்து முருகருக்கு கொடுக்கணும், படைக்கிறதுக்கு முத. அப்படி கொடுக்கும்போது செவ்வாய் வந்து ரொம்ப பலம் பெறுது. அடுத்தது இதுக்குண்டான ஆலயம்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கு உண்டான ஆலயம் அதான் பூமிநாதர் கோயில்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கோயில் இருக்குது. பூமிநாதர் கோயில் வழிபாடு, அக்னி ஈஸ்வரர் வழிபாடு, இது 2மே செவ்வாய்க்கு ரொம்ப சிறப்பு. அது இல்லாமல் உள்ளூரில் வந்து காளியம்மன் பண்டிகை, மாரியம்மன் பண்டிகை, இதிலெல்லாம் இவங்களெல்லாம் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது முருகர் வழிபாடு, பழனி முருகர் வழிபாடு, சென்னிமலை முருகர் வழிபாடு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே செவ்வாயோட வேவ்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க அங்கே போகும்போது அந்த பழனி முருகரை தரிசனம் பண்ணும்போதும், சென்னிமலை முருகர் தரிசனம் பண்ணும்போதும் அந்த செவ்வாயோட வேவ்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அங்கே போனோம்னா உங்களுக்கு செவ்வாய் வீக்காக இருந்ததுன்னா செவ்வாய் நல்லா ஆக்டிவேட் ஆகும், செவ்வாய் நல்லா பலமாக இருக்கும். அடுத்தது இங்கே வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லுவாங்க. அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனாலும் அது செவ்வாய்க்கு உண்டான ஸ்தலம் தான், ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது வேல் வழிபாடு பண்ணுறது, இதுவுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது இந்த மாதிரி உள்ளூரில் இருக்கிற முருகரை வந்து வழிபட்டிங்கனாலும் உங்களுக்கு செவ்வாய் பலமாகும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ நமக்கு அந்த செவ்வாயோட கேது இணைஞ்சிருச்சு சார், இது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அந்த செவ்வாய் கேதுங்கிறது வந்து ஒரு தழும்பு. அப்போ செவ்வாய்ங்கிறது ஒரு உஷ்ணம், ஹீட்டு சொல்லுவாங்க. அப்போ உடம்புல ஒரு தழும்பு வரணும், இதுதான் செவ்வாய் கேது. அவங்க தான் வந்து அந்த மாரியம்மன் பண்டிகைக்கு அழகு குத்துவாங்க. செவ்வாய் கேது இருக்கிறவங்க வந்து மாரியம்மன் பண்டிகைக்கு அழகு குத்துனாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த செவ்வாய் கேது வந்து ஒருத்தருக்கு 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு காதில் ஒரு ஓட்டை போடுவாங்க. அது அந்த காலத்தில் நம்ம பார்த்துருப்போம். இந்த வில்லேஜ் சைட்லாம் அவங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல அந்த செவ்வாய் கேது இணைஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த வீரிய பிரச்சனை இருக்கும், அந்த ஆண்மை பிரச்சனை, வீரிய பிரச்சனை இருக்கும். இதனால் வில்லேஜ் நம்ம முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது. அவங்க எவ்வளோ ஒரு டெக்னிக்கெலாம் பாருங்கள், என்ன ஒர்க் பார்த்துருக்குறாங்க. அப்போ அந்த ஒரு ஆண்மகனை கூப்பிட்டு காதில் சைடில் ஒரு பெரிய ஓட்டையை போட்டு விடுவாங்க. அப்போ அந்த கேது வந்து அந்த இடத்துல வந்து வேலை செய்யாமல் ஆஃப் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து வீரியம் வந்து தானாக வந்துடும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறப்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. எல்லாமே இந்த முன்னோர்கள் வந்து ஏன் கோயிலில் பூ மிதிக்க சொல்கிறாங்க, அக்னி கரகம் எடுக்க சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு ரகசியமாக ஒரு விஞ்ஞானத்தை மறைமுகமாக சொல்லிட்டு போயிடறாங்க. நாம் தான் வந்து அது புரிஞ்சிக்கிறது இல்லை. இது எல்லாமே வந்து கிரகத்தினுடைய அடிப்படையில் தான் இயங்குதுன்னு வச்சுங்களேன். ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதே வந்து உங்கள் பெண் ஜாதகத்திலையோ அல்லது பையனோட குழந்தையோட ஜாதகத்திலையோ அல்லது உங்களோட ஜாதகத்திலையோ வந்து செவ்வாய் எங்கே இருக்குது, அது என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி உங்கள் லோக்கலில் யாராவது நல்லா அஸ்ட்ராலஜி பார்க்குற ஒரு அஸ்ட்ராலஜருக்கு கொடுத்து இந்த ஜாதகம் இப்படி இருக்குது சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ரெமெடி கொடுப்பாரு. நான் சொன்ன இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு அருமையான ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னாவே சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணி ரொம்ப ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ, சிறப்பான வாழ்க்கை வாழ ஓமுருகா ஜோதிடாலயாவின் எம் பழனியப்பன். நன்றி, வாழ்த்துக்கள்.